செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான 89 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்கின் அடிப்படையில் தற்போது இந்த சொத்தானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜெகத் ரட்சகன் அவரது குடும்பத்தினருக்கு 908 கோடி ரூபாய் அபராதத்தையும் அமலாக்கத்துறை விதித்திருக்கிறது. திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான 89 கோடி ரூபாய் சொத்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான 89 கோடி ரூபாய் சொத்து பறிமுதலானது செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லதா. தற்போது ஜெகத் ரட்சகன் அவருடைய 89 கோடி ரூபாய் சொத்தானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரினுடைய குடும்பத்தினருக்கு ரூபாய் 908 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை அபராதமாக விதித்திருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா இந்த சட்டவிரோத அந்த பணம் பரிமாற்ற புகாரில் இந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு இருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற புகாரில் ஏற்கனவே திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான 89 கோடி பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அந்த அபராதம் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரினுடைய குடும்பத்தினருக்கு 908 கோடி ரூபாய் அபராதமாக விதித்து அமலாக்கத்துறை அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம்னா ஜெகத் ரட்சகன் திமுக எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் வீட்டில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டிருந்தது. முன்னதாக பார்த்தோம்னா ஏற்கனவே வருமான வரித்துறை சோதனை ஒரு புறம் ஏற்கனவே நடந்திருந்த நிலையில கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அமலாக்கத்துறை சோதனை என்பது நடைபெற்று இருந்தது. ஜெகத் ரட்சகன் மட்டும் இல்லாமல் அவரினுடைய குடும்பத்தினர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் கூட அந்த ரெய்டு என்பது நடைபெற்று இருந்த நிலையில தற்பொழுது இந்த தகவலானது அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில ஜெகத் ரட்சகன் அவரது குடும்பத்தினருக்கு 908 கோடி ரூபாய் அபராதமானது விதித்து அறிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 89 கோடி ரூபாய் பறிமுதல் என்ற தகவலையும் கூட அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இந்த அமலாக்கத்துறை ரெய்டு என்பது நடைபெற்று இருந்த ஒரு நிலையில தற்பொழுது ஜெகத் ரட்சகனுக்கு அபராதம் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. திமுக எம்பியாக முக்கியமாக அரக்கோணம் எம்பியாக ஜெகத் ரட்சகன் இருக்கிறார். மேலும் பார்த்தோம்னா அவரினுடைய வீட்டில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அமலாக்கத்துறை சோதனை என்பது நடைபெற்று இருந்தது. அவரினுடைய வீடு மட்டும் இல்லாமல் அவருக்கு சொந்தமான இடம், அதே போல அவரினுடைய உறவினர்களினுடைய இல்லம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலுமே கூட அமலாக்கத்துறை சோதனை என்பது நடைபெற்று இருந்தது. அதில் கைப்பற்றப்பட்ட அந்த ஆவணங்களின் அடிப்படையில் ஒரு புறம் விசாரணை என்பது நடைபெற்று வந்த நிலையில இப்பொழுது அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து இந்த விஷயங்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற அந்த வழக்குல அந்த புகார்ல பார்த்தோம் அப்படின்னா ஜெகத் ரட்சகனினுடைய 89 கோடி சொத்தானது பறிமுதல் செய்யப்பட்டு இருப்பதாகவும், அதே போல பார்த்தோம் அப்படின்னா ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரினுடைய குடும்பத்தினருக்கு 908 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது.